இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்குலாம் அது கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. இவங்களுக்குலாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷன் ஃபேக்டருக்கு வந்துட்டு போயிடுறாங்க. இந்த எமோஷன்ல இந்த ஃபீலிங் எதனால வருதுங்க? வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறது தான். சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த கம்பேரிசனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸ்கூல்ல வந்துட்டு மார்க்ஸ்ல நம்மளை கம்பேர் பண்றது, வீட்டில் வந்து நம்மளோட பிஹேவியரை மற்றவங்களோட கம்பேர் பண்றது. ஒரு குழந்தை வந்து ரீல்ஸில் வந்து நல்லா பேசுது, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறா, அந்த ரீல்ஸில் வந்து ட்ராயிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து போடும்போது ஒரு பேரண்ட்டாக அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம குழந்தை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது வருது. முன்னாடியெல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தை மட்டும்தான் அப்படி நல்லா பேசுதே, நம்ம குழந்தை பேசலையான்ட்டு. இப்போ எப்படின்னா பேரண்ட் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி நம்ம தான் நம்மளோட குழந்தையோட லைஃப்பை வந்துட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கில்ட் ட்ரிப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எப்படி அவங்க தவிர்க்கலாம்? பேசிக்காக குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். குழந்தைங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்காதீங்க. இம்ப்ரெஸ் ஆகுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த அப்ரிசியேஷன் வந்து அவங்கள அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண தூண்டும். எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளை இன்னொருத்தவங்களோட வந்து கம்பேர் பண்ணிப்போம். அவங்களாம் அப்படி இருக்காங்க, நம்ம ஏன் வந்துட்டு இப்படி இல்லை, அவங்களுக்குலாம் இது கிடைக்குது, நம்மளுக்கே அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம யோசிச்சிருப்போம். அது நம்ம ஏன் பண்ணுறோம், அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால வந்துட்டு நமக்குள்ளேயே வந்துட்டு நிறைய டிப்ரெஷனுக்குள்ள வந்துட்டு போயிடும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்டான வெண்ணிலா மேம் தான் இருக்காங்க. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். மேம், இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளே அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்குலாம் அது கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. அப்படி இல்லைன்னா மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு சில பேர் அதுக்காக ஓடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாதிக்க தான் செய்யுது. மோட்டிவேஷனலை தாண்டி இவங்களுக்குலாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷன் ஃபேக்டருக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது இந்த எமோஷனில் இந்த ஃபீலிங் எதனால் வருதுங்க? அதிகமாக வந்து இமோஷ்னலாக இந்த மாதிரி கம்பேரிசன் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த கம்பேரிசனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸ்கூலில் வந்துட்டு மார்க்ஸில் நம்மளை கம்பேர் பண்ணுறது, வீட்டில் வந்து நம்மளோட பிஹேவியரை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. ஸோ யாரோட ஒருத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி யார் இருக்காங்கன்றது, இங்கே பாரு இந்த பையன் இப்படி செய்கிறான், இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறா, இந்த மாதிரிலாம் எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அந்த கம்பேரிசன் ஆரம்பிக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டில் நம்ம யாரும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக மற்றவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். த்ரூ ஃபோன்ஸ், ரீல்ஸ். ஸோ ஒரு குழந்தை வந்து ரீல்ஸில் வந்து நல்லா பேசுது, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறா, அந்த ரீல்ஸில் வந்து ட்ராயிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து போடும்போது ஒரு பேரண்ட்டாக அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம குழந்தை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது வருது. முன்னாடியெல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தை மட்டும்தான் அப்படி நல்லா பேசுதே, நம்ம குழந்தை பேசலையான்ட்டு. இப்போ எப்படின்னா ரீல்ஸில் நிறைய குழந்தைங்கள பேசுகிற பார்த்து நம்ம குழந்தை இப்படியெல்லாம் பேசவே மாட்டேங்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டு பிரகாரமோ இல்லை இப்போ இருக்கிற ஒரு இன்டெலெக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தை இல்லையோ அப்படின்ற ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பேரண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, யூஸ்வலாக குழந்தையுடைய தனித்துவம் அதுன்னு ஒன்று உண்டு, அந்த சைல்டுஹுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் போயிட்டு குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த பொண்ணு பண்ணுது, அந்த குழந்தை வந்துட்டு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு, என்ன நம்ம குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல, அந்த குழந்தை இவ்வளோ அழகாக பேசுது, இப்படியெல்லாம் வந்து என்ன ஆகிடுது, குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் வருது. இந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஃபஸ்ட்டு பாதிக்குது. அண்ட் பேரண்டிங் ஸ்டைல் மாறுது. வேறு ஒருத்தவங்க எப்படி குழந்தைய வளர்க்குறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்றதை பார்த்து இந்த ஃபேமிலியை செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இது ரீல்ஸ் பார்த்து, ஃபோன் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா ரீல்ஸில் பார்க்குற வந்து உண்மை கிடையாது. அதே மாதிரி இப்போது நீங்கள் பக்கத்து வீட்டில் பார்க்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து சில குழந்தைங்க பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு எந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குன்றத வச்சு நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு ட்ராயிங் இருக்குது, அவள் வந்து எவ்வளோ ட்ராயிங்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கா, உனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ வை கான்ட் யூ
இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் தட் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கே அவங்க எதில் வந்து நல்லா பிடிச்சிருக்கு எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய டேலண்ட் அங்கே பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதில் வந்து எக்ஸல் ஆவாங்க. ஓகே. ஸோ இப்படி பேரண்டிங்லேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி அடல்ட்ஸு ஸ்கூல்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுதுன்னா இந்த கம்பேரிசன் படுற குழந்தைங்க தான் செல்ஃப் கம்பேரிசன்குள்ளேயும் போயிடுவாங்க. இந்த கம்பேரிசனால என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்க்கு போகும். செல்ஃபாக வந்து அவங்க நிறைய ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்படுது. அவங்க எதுலேயுமே இது ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து பதிஞ்சது. மற்றவங்கள விட நம்ம வந்து எப்போவுமே லோ தான் அப்படின்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வந்துடுது. ஸோ இதோடைய இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணோம் இல்லை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கலாம்னு நினச்சா அது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் மோட்டிவேட் ஆகுது. 3/4% என்ன ஆகிடுதுன்னா நான் வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்றது. அது வந்து மற்றவங்கள விட நான் பெட்டரோ இல்லை மற்றவங்க வேற மாதிரி நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது கிடையாது. அதை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இப்போ இல்லை. என்ன பண்ணிடுறாங்கன்னா மற்றவங்களோட நம்ம ரொம்ப கம்மி அப்படின்னு நெகட்டிவாக தான் இந்த கம்பேரிசன் போதே தவிர்த்து பாசிட்டிவாக இது எதுவுமே வந்து அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பேரண்டிங் இந்த பக்கத்து வீட்டோட கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லும்போது ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒரு சீரீஸ் ட்ரெண்ட் ஆச்சு, வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரிங்னு. அதில் கூட ஒரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே அக்காவை பற்றி மட்டும்தான் வந்து யோசிச்சிருக்கீங்க, என்னை பற்றி யோசிச்சது இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தப்பான விஷயங்கள் வந்துட்டு அந்த பையன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படி அதை கேட்கும் போது அந்த பேரண்ட் இல்லை அவங்களுக்கே அப்போ தான் அந்த ரியலைசேஷன் ஃபேக்ட்டுக்கே வருவாங்க. ஐயோ என் பொண்ணை மட்டும்தான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு நான் என் பையனை வந்து நான் பார்த்துக்கவே இல்லையா அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் ஃபேக்ட் வரும். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு பேரண்ட் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி நம்ம தான் நம்மளோட குழந்தையோட லைஃப்பை வந்துட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கில்ட் ட்ரிப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எப்படி அவங்க தவிர்க்கலாம்? சரி, இதில் கில்ட் ஆகிறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. பேசிக்காக குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பேரண்ட்ஸை மட்டும்தான். குழந்தைங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்காதீங்க. இம்ப்ரெஸ் ஆகுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த அப்ரிசியேஷன் வந்து அவங்கள அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண தூண்டும், இன்னும் பெட்டராக பண்ண தூண்டும். பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றது இங்கே கான்செப்ட் கிடையாது. பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா பண்ணணும், அது செமையாக பண்ணணும், இதுதான் அவங்களுடைய ஐடியாலஜியாக இருக்குது. அப்படி கிடையாது. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக அவங்க பண்ணலாம். ஸோ சின்னதாக கொண்டு வந்து பண்ணும்போது கூட இஃப் யூ அப்ரிஷியேட் தெம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈவன் நானும் ஒரு அம்மா தான். என்னுடைய குழந்தைக்கு வந்து என்னென்னா அவன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிவியெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டான். அவனே ரைட்டிங் பண்ணுவான், அவனே பேசுகிறது, இது எல்லாமே ஒரு செல்ஃப் லேர்னர் அவன். அப்போ வந்து இவனுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் கொண்டு வரணும், ஏன்னா அவனுக்கு அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இஸ் கோயிங் டு பி 6 years. அப்புறம் என்ன பண்ணேன், டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு புக் இருந்துச்சு. ஸோ அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா அவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டானே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனுக்கு பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட்டு டிவி பார்க்குறது. ஸோ அது ஒரு 1 hour டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் அவன் கீபோர்டு வாசிக்கிறான். ஸோ கீபோர்டு இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு அவன் வந்து அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ், செக்லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி டிக் பண்ணிட்டே வரும். ஸோ அது வந்து என்னென்னா அவன் பண்ண உடனே அதை டிக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு he was very excited that அவன் வந்து இந்த டைம்க்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஸோ அதில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சைக்கிளிங்கும் ஆட் பண்ணோம். யூஸ்வலாக அவன் சைக்கிளிங் ரொம்ப பண்ண மாட்டான், பட் we added this. இப்போ வெளியே போய் நம்ம சைக்கிளிங் பண்ணுறோம், மாடிக்கு போகிறோம், இதெல்லாம் வந்து எக்ஸைட் ஆச்சு அவனுக்கு. ஸோ என்னென்னா அது எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா இது டெய்லியும் பண்ணும்போது அதே எக்ஸைட்மெண்ட் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவன் முடித்த உடனே ஒரு நோட், ஓகே you did this, so we are so proud of you, we are so happy, love mom and dad, இல்லை love mom, இந்த மாதிரிலாம் சின்ன நோட் எழுதும் போது என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் எழுந்திருச்சு அந்த நோட் வந்து பார்ப்பான், ஓகே என்ன எழுதியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ தேட் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நோட் எழுதுறோம். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா இட் என்கரேஜ் ஹிம் டு கம்ப்ளீட் இட். அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து வி கேவ் ஹிம் ஃப்ரீ டைம், ஃபன் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இதை ஃபாலோ பண்ணி அது நம்மளுக்கு கிடைக்கும் போது இதெல்லாம் எக்ஸல் பண்ணும்போது ரீடிங் ஹேபிட் பில்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த அப்ரிசியேஷன். ஸோ கிட்ஸி வேறு யாருக்கும் பண்ணலை, நமக்காக தான் பண்ணுறாங்க. அப்போது அந்த சின்ன நோட் நம்ம எழுதுகிற அந்த குட் ஜாப், வெல் டன், அதை பார்க்குறதுக்கு தான் பண்ணுறாங்கன்னும் போது அந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது that will encourage them. அதுதான் விஷயம்.
அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற குழந்தையோட நீ இது பண்ண மாட்டேங்கிற அதை செய்ய மாட்டேங்கிறன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகிடும்னா, ஐயோ நம்ம அம்மா இம்ப்ரெஸ் ஆகலையோ, நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ற கட்டத்தில் தான் ப்ரூவ் பண்ணணுன்ற அந்த கான்செப்டே வருது. ப்ரூவிங் யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு தான். ஆனால் நீங்கள் குழந்தைங்களை ப்ரூவ் பண்ண தூண்டாதீங்க. அவங்கள பெட்டர் பண்ணுறதுக்கும் க்ரோ பண்ணுறதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே அவங்க ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. எஸ். ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் எனக்கு ரிலேட் ஆச்சு. அவங்களோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அப்ரிஷியேஷனே இல்லாமல் மேபி அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பண்ணாமையே இருந்த ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எந்த ஒர்க் பண்ணாலும், அவங்க ஒர்க்லையாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அதை வீட்டில் தேடாமல் சுற்றி இருக்க யாராவது ஒருத்தவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க மைண்டில் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் இப்போ அந்த பண்ணுறாங்க, அவங்க நல்லா பண்ணி முடித்தாலும் யாருமே அதை பற்றி பேசலை இல்லை சொல்லலை அப்படின்னா அப்போ நம்ம ஒழுங்காக பண்ணலையோ, அவங்க நல்லா பண்ணியிருந்தா கூட அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கே வராமல் வந்துட்டு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நான் நல்லா பண்ணல, இவங்க இதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு குட் நல்லா இருக்குன்னு சொல்லலை அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை எப்படி அவங்க வந்து என்ன சொல்கிறது குறைச்சிக்கலாம், இல்லை இதை எப்படி வந்துட்டு அவங்க பெட்டர்மெண்ட் பண்ணலாம்? செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி பேசிக்காக சைல்ட்ஹுட்டில் அவங்க வாங்கியது அப்ரிசியேஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒன் ஆஃப் யுவர் எக்ஸாம்பிள் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது, அது இந்த கம்பேரிசனுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பாசிட்டிவ்னஸ் என்ன, உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும். பிடிச்ச விஷயங்களை நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. வென் யூ வாண்ட் டு டூ இட் பர்ஃபெக்ட், இன்னொருத்தவங்க அது எதுவுமே குறை சொல்லிடக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணும்போது நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ரெஷரை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற ஃபோக்கஸ்லேயே அதை பண்ண வைக்கும்போது சின்னதாக ஏதாவது அதில் மிஸ்டேக் வந்தால் கூட இமீடியட்டாக நம்ம வந்து லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளோ ஸ்டெப் எடுத்து இது வந்து இப்படி வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபெயிலியர் ஜோனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது மோட்டிவேஷன் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அது யாருக்காக பண்ணுறாங்க, அவங்களுக்காக பண்ணுறாங்களா இல்லை இன்னொருத்தவங்களுக்காக பண்ணுறாங்களா, அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்களா இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்களா, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறாங்களா இல்லை மற்றவங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்ண பண்ணுறாங்களா. ஸோ இதை அவங்க புரிஞ்சு பண்ணிக்கிட்டாலே, அதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இல்லை அவங்களால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க பெஸ்ட்டாக அதில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு தெரிஞ்ச கம்பேரிசனுக்குள்ளே போயிட மாட்டாங்க. அவங்களுடைய கோல் செட்டிங்கில் அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது, பாசிட்டிவான நோக்கத்தோடு பண்ணும்போது பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து இன்னொருத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, இன்னொருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்குன்னு போகும்போது அதிகமாக அங்கே வந்து ஒரு லோ ஃபீலிங்கோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ளேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராப் மாதிரி ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு, இப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கலாம், நீங்களாம் சின்ன வயசுல என்ன அப்ரிஷியேட் பண்ணல. அப்போ அந்த கில்ட் ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா பேரண்ட்ஸ் பண்ண விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கு பதிலாக என்னன்னா, ப்ரெசென்ட்டில் அந்த விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் வேற மாதிரி குழந்தை எதிர்பார்க்குற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணால் அந்த கில்ட் ட்ராப்லேருந்து வெளியே வந்துடலாம். தேவையில்லாமல் அது பேரே கில்ட் ட்ராப் தான், அது ஒரு ட்ராப். அதுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஐதர் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ப்ரெசென்ட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸ் வந்து அந்த கில்ட் ட்ராப்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா வந்து இப்போ இருக்க குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்த ஒரு அடல்ட் வரையுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயத்தை பற்றி வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.